வச்சு நம்ம கார்னில் ஸ்வீட் பண்ணுறோம். கார்ன் வேக வைக்கிறோம், கார்ன் சூப் செய்கிறோம். கார்னில் கூட நம்ம ஆனியன் பக்கோடா செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான கார்ன் ஆனியன் பக்கோடாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ போகிற முன்னாடி எங்கள் வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வாங்க நம்ம ஆனியன் கார்ன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கார்னை எடுத்து மிக்சிக்கு போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டை அரைச்சிட்டேன் பாருங்கள். இதில் ஒரு 4 டீஸ்பூனு கடல மாவு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனு சால்ட்டு, 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்குவோம். இதில் ஒரு 4 பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். இங்கே நம்ம தண்ணியே ஊற்றலை, இந்த கார்ன் அரைச்சமில்ல அதே நமக்கு தண்ணியெல்லாம் இருந்துச்சுல்ல, வெங்காயத்தில் மொத்தம் பிடிச்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம் கார்னு எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு எடுத்து நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெயில் போட்டோம்னா சூப்பரான கார்ன் ஆனியன் பக்கோடா நமக்கு டேஸ்டியாக ரெடி ஆயிரும், கிறிஸ்பியாக. வாங்க எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எண்ணெயெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காய பக்கோடா கார்ன் இருக்குல்ல, அதை இப்படியே போட்டுருவோம் சீக்கிரமாக. நமக்கு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக கார்ன் பக்கோடா ஆனியன் பக்கோடா பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நமக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும். நமக்கு இது வேகிறப்பவும் நல்ல வீடே நல்லா வாசனையாக இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ கார்னெல்லாம் கிடைக்கிது. சிம்பிள் தான். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம். ஹெல்தி கூட இது. ஒரு தடவை இந்த கார்ன் ஆனியன் பக்கோடாவை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு சிம்பிளான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.